ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கும் சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற 9th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎல்ல 8 மேட்சஸ் முடிஞ்சிருக்கு. அது 8 மேட்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூரோட ஹோம் கிரவுண்டில் நடந்தது. இது 9th கேம். இப்போ சேலம் ஸ்பார்டன்ஸோட ஹோம் கிரவுண்டுக்கு அடுத்த ஒரு 9 கேம்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆயிருக்கு. ஸோ எஸ்சிஎஃப் கிரிக்கெட் கிரவுண்டில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. கிரவுண்டோட விஷுவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும். மலைப்பகுதி சுற்றி வயக்காடுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் இருக்கும். ஒரு கூலிங் சர்ஃபேஸாக இருக்கும். ஈவினிங் கேம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெருசாக நமக்கு இம்பேக்டாக இருக்காது அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது தெரிய வருது. நான் லைவில் நிறைய மேட்சஸ் இந்த கிரவுண்டில் போய் பார்த்துருக்கேன். ஸோ 13th ஜூன் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:15 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. 6:45 லைன் அப் நமக்கு கிடச்சிடும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது பிச்சு போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 28 போட்டிகள் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 16 முறையும் பேட்டிங் செகண்ட் 12 முறை வின் பண்ணியிருக்காங்க. 154ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்கோராக இருக்குது. ஹை ஸ்கோர் 211க்கு 6, லோ ஸ்கோர் 73க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 141 ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சேலம் ஸ்பார்டன்ஸ் அடிக்கிறாங்க. நிலையா கிங்ஸ் வந்து 19வது ஓவரில் அந்த சேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸுக்கு 12 விக்கெட்ஸும் ஸ்பின்னுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. அதில் ஐட்ரீம் வந்து தோற்றுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மொத்தமாக பேஸ் பவுலர்ஸ்க்கு அதில் 4 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 8 விக்கெட்ஸும் இந்த மேட்ச்சில் கிடச்சிருக்கு. தேர்ட் கேம் 193 திருச்சி கிராண்ட் ஜுவல்லர்ஸ் அடிக்காங்க. சீக்கிரம் மதுரை பேத்தர்ஸ் அதை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை தோக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 4, பேஸ் பவுலர்ஸ்க்கு 5ன்னு சொல்லி விக்கெட்ஸ் வந்து ஷேர் ஆயிருக்கு. பேலன்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலர்ஸ் பேஸ் அண்ட் ஸ்பின் ரெண்டுக்குமே ரெண்டாவது இன்னிங்ஸில் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹெட் ரெக்கார்டில் மொத்தமாக 8 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 3 முறை ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸும் 5 முறை பார்த்தீங்க அப்படின்னா சேலம் ஸ்பார்டன்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. சேலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் ப்ளே பண்ண 2 கேம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மோசமாக தோற்றுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அகேன்ஸ்ட் சேப்பாக். ஸோ ரெண்டாவது கேமில் நல்ல கம்பேக். திண்டுக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன் சைடாக மேட்ச் வந்து அடித்து வந்திருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட திருப்பூர் தமிழன்ஸோட ஒரு பிளேயிங் 11 அமித் சாத்விக், துஷார் ரஹேஜா ஓப்பன் பண்ண போகிறாங்க. எஸ் ராதாகிருஷ்ணன், பிரதோஷ் ரஞ்சன் பால், யு சசிதேவ், முகமது அலி, ஷாய் கிஷோர், யஷக்கிமுத்து, மதிவாணன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பரசன், நட்ராஜன், பி சூர்யா. ஸோ டீம் வந்து பார்க்குறதுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக லாஸ்ட் மேட்ச்சில் இந்த எசக்கிமுத்துங்கிற பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி. ஸோ ஒரு குவாலிட்டியான பவுலர், எக்ஸ்பிரஸ் பேஸில் போடுறாரு. 138, 140 கிளிக்ஸில் ஷார்ட் பால்ஸ் வந்து போல் பண்ணுறாரு. சந்தீப் வாரியர் தான் தமிழ்நாடு கிரிக்கெட்லேயே ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர். அவருக்கு அடுத்து அஜய் கிருஷ்ணான்னு ஒரு பிளேயர் இருந்தார். பட் இப்போ ரீசெண்டாக பெருசாக பேஸ் ஜென்ரேட் பண்ணுறது இல்லை. இவர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா வந்து குவாலிட்டியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸு, ஹார்ட் லென்த் வந்து போல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ லாஸ்ட் கேமில் 4 விக்கெட்டும் எடுத்திருந்தார். இம்ப்ரெசிவ் யங்ஸ்டர் டெபு கேம்லேயே. ஸோ இப்போ இவங்களோட பிளேயிங் 11ல் ஃபுல் 4 ஓவர்ஸில் டி நட்ராஜன், எம் சிலம்பரசன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எசக்கிமுத்து, சாய் கிஷோர், தென் மதிவாணன் அப்படின்னு சொல்லி இந்த 5 பவுலர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இடையே ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வருது ஆப்போனன்ஸில் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹரிநிஷாந்த் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பர்டிகுலர் டீமோட பிளேயிங் 11 பார்த்தோம் அப்படின்னா ஹரிநிஷாந்த், எஸ் அபிஷேக் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து யாருமே பார்த்திங்க அப்படின்னா வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் டாப்பில். அதை தவிர்த்தா நிதிஷ் ராஜகோபால் எங்கே இறக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது முகமதுக்கு ஒரு 2-3 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயரோட ஸ்டாட்ஸ் அண்ட் எந்த பிளேயர்ஸ் பிக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அமித் சாத்விக் லாஸ்ட் 2 கேம்ஸாக ஃப்ளாப்பு, பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஹெட் 65, வென்யூவில் 16. இந்த மேட்சுக்கு ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. பர்சன்டேஜ் கம்மியானதை வச்சு சொல்கிறேன். மஸ்ட்டாக அந்த கேம் வந்து பிக் பண்ணுங்கள். ஸோ க்ளோவருக்கு இவர்கிட்ட கிடையாது. அமித் சாத்விக் வந்து க்ளோவர் பண்ணல. துஷார் ரகேஜா தான் விக்கெட் கீப்பராக இருக்கார். பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அமித் சாத்விக் வந்து லைனில் ஃபீல்டிங் நிற்பார். ப்ளஸ் பேட்டிங்கில் ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக துஷார் ரகேஜா போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2 கேம்ஸ்லையுமே ஒரு மேட்ச்சில் கேப்டன், ஒரு மேட்ச்சில் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு விசி ட்ரை பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸுமே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. சேஸ்னா 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ராதாகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் ப்ளே பண்ணுறாங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ப்ளே பண்ணாலுமே எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட ஒரு குவாலிட்டியான பேட்டர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. கொஞ்சம் நிறைய ஸ்வீப் ஷாட்ஸ் வந்து ஆடுவார் ஸ்பின்னர்ஸை. மற்றபடி லெக் பிரேக் போல் பண்ணுவார். லைவில் பார்த்துருங்க அவரோட பவுலிங் எல்லாமே பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்காது. பவுலிங் கொடுக்க சான்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது ராதாகிருஷ்ணனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிரதோஷ் ரஞ்சன் பால் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. 2 இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஏஜ் வந்து 24 நினைக்கிறேன் சம்திங். 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா 12 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வென்யூலையுமே 12 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் ரிஸ்க் தான். ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு, ஸ்கிப் பண்ணிக்கலாம். முகமது அலி பவுலிங் பண்ணால் நல்ல பிக். ஏன்னா ஹெட் ஹெட்டில் பாருங்கள் லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட் 47 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் டவுன் தி ஆர்டர் தான் வராரு. ப்ளஸ் பவுலிங்கில் இந்த மேட்ச்சுக்கு வந்து சம்மோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு ஸோ நல்ல சூப்பர் ஆல்ரவுண்டர். தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்காக ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சிருந்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சாய் கிஷோர் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பவுலிங் சிவிசி. எஸ்எக்கி முத்து ரீசெண்ட் ஃபார்ம் வந்து இவர் கொஞ்சம் டீசென்ட் பேட்டர். இந்த 26 ரன் அப்படிங்கிறது குவாலிட்டியாக இருந்திருக்கும். எஸ்எஸ் ராஜனா இருக்கட்டும், ஸோ திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனும் கூட. ஸோ பேட்டிங் வந்தாலுமே இவர் பேட்டில் இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பவுலிங்கில் இந்த மேட்ச்சுக்கு 4 விக்கெட் கண்டிப்பாக எடுக்க மாட்டார். மினிமம் 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது மட்டும் அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மதிவாணன் 2வது பவுலிங் பண்ணும்போது நீங்கள் கிராண்ட் லீக் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சிலம்பரசன் ஃபஸ்ட்டு பவுலிங் நான் மட்டும் பிக் பண்ணுங்க. ஏன்னா ஹெட் நம்பர்ஸ் 7 மேட்ச் ஆடி 14 விக்கெட்டு, வெண்ணில் 5 மேட்ச் ஆடி 8 விக்கெட்டு. பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நட்ராஜனோட ரீசன்ட் நம்பர்ஸ் பாருங்கள் 0 0 0 0 0. ஸோ பர்சன்டேஜும் கம்மியாக இருக்குது. 60% கிட்ட வந்திருக்காரு. ஹெட் நம்பர்ஸ் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. வென்யூ நம்பர்ஸும் பெருசாக இல்லை. ஸோ இவர் வந்து ஐபிஎல்ஸில் ஃபஸ்ட்டு சீசனில் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்காக ப்ளே பண்ணும்போது ஒரு சூப்பர் ஓவரில் 6 யார்க்கர்ஸ் நெயில் பண்ணி அந்த மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. அதனால தான் நட்ராஜன் தெரிய வந்தார். இப்போ ரீசெண்ட் டேஸில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா 2வது பவுலிங் நட்ராஜனுக்கு அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பாலு சூர்யா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவருக்கு வந்தார்னாலுமே அவருக்கு ப்ளே பண்ணுறதுக்கான பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிளேஸில் அமித் சாத்விக், துஷார் ரகேஜா பிக் பண்ணிக்கிறேன். பிரதோஷ் ரஞ்சன் பால், சாய் கிஷோர், எஸ்எக்கி முத்து, ஸோ சிலம்பரசன் ரிஸ்க்காக உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். டி நட்ராஜன் சொல்லி என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். சிவிசி ஆப்ஷன்ஸில் இந்த பர்டிகுலர் டீமில் சாய் கிஷோர் வந்து ஒரு பெஸ்ட்டு கேப்டன், துஷார் ரகேஜா. தென் ரொம்ப ரிஸ்க்காக சிலம்பரசன் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணும்போது சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேலம் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஃபஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. இதில் எஸ் அபிஷேக் அண்ட் ஹரி நிஷாந்த் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆர் விவேக், ஆர் கவின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னி சந்து, ஹரிஷ்குமார், நிதிஷ் ராஜகோபால், கௌரி சங்கர், முகமது, பொய்யாமொழி, அருண்மொழி, லாஸ்டாக ராகில் ஷா. இவங்க டீமும் பேலன்ஸாக இருக்குது. பட் அங்கே ஆப்போசிட் டீமான ஐட்ரீம் கூட கம்பேர் பண்ணும்போது பேட்டிங் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. மிடில் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சன்னி சந்து லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் அடித்தது தான் அவரோட பெஸ்ட்டு ஸ்கோர். இது வரைக்கும் அவர் ஆடாத ஒரு இன்னிங்ஸை லாஸ்ட் கேமில் ஃபாஸ்ட்டாக ஆடி இருந்தார். அந்த ஒரு மொமெண்டத்தை பிடிச்சி அந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொண்டு போயிருந்தார். இவர் இம்பாக்ட் பிளேயர்லாம் கிடையாது, மாற்றி மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ இம்பாக்ட் பிளேயர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ராகில் ஷா தான் வருவார். பேட்டிங் வரமாட்டார், செலக்டர் அவர் பவுலிங் மட்டும் தான் பண்ண வருவார். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டீமில் ஃபுல் 4 ஓவர்ஸில் ராகில் ஷா, பொய்யாமொழி, அடுத்து முகமது, இந்த 3 பவுலர்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சன்னி சந்து இதை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹரிஷ்குமார் அண்டு அருண்மொழி பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் பற்றின ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ் அபிஷேக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கேமில் பெருசாக ஸ்டார்ட் எதுவும் கிடைக்கல. ஹெட் 11, வென்யூவில் 14, 6 மேட்ச் ஆடி 14 தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டீமில், அதாவது சேலம் ஸ்பார்டன்ஸில் ஓரளவுக்கு லீடிங் பிளேயராக இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது 50-50 ஆப்ஷனில் போங்க. அந்த ஃபுட் மூவ்மெண்ட்டே இல்லை. நேராக ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்ட பால் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஆஃப் பிரேக் பால் தான். அதிலே பார்த்திங்க அப்படின்னா போல்ட் ஆகிட்டு போயிருந்தார். பால் ஸ்லைடர் கூட ஆகலை, ஸ்ட்ரைட்டாக போச்சு. ஸோ அதில் விக்கெட் ஆகிட்டு போயிருந்தார். என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கிராண்டிங் ரிஸ்க்காக போகலாம். அடுத்தது ஹரி நிஷாந்த். லாஸ்ட் மேட்ச்சில் உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்மால் லீகில் ஒரு ரிஸ்கியான விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். 80+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஹெட்வேட்டில் பெரிய நம்பர்ஸ் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. வினியூர் மேட்ச் ஆடி டக் அவுட் ஆயிருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்கில் மீண்டும் வீசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆர் விவேக்கு
இந்த கிரவுண்ட் ரொம்பவே பிடிச்ச கிரவுண்ட். ஆனால் 1 டவுன் பிளேஸில் இறக்கக்கூடாது. அவரெல்லாம் கொஞ்சம் ஒரு 10th ஓவருக்கு மேலே இறக்குனாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மிடில் ஓவர்ஸில் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் டார்கெட் பண்ணலாம். லாஸ்ட் கேமில் அந்த ஒரு விஷயத்தை விட்டாங்க சேலம் அப்படிங்கிறது தெரிய வந்தது. பவர் பிளேயில் ஒரு விக்கெட் போனோடனே ஏர்லியராக இவரை இறக்கி அந்த மொமெண்டத்தை அப்படி மாற்றலான்னு நினச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் சீக்கிரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார். எல்லா பாலுமே ஃபாஸ்ட்டாக ஆடி. ஸோ சேஸ்னால் கவினுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குது, விவேக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கவின் வந்து ஒரு ஓப்பனர். ஸோ லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பனிங்கில் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார், 80+ அடிச்சிருந்தார். பட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டவுன் தி ஆர்டர் இறக்குறாங்க. லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் தான் ஆயிருந்தார். ஒரு கோல்டன் பிக்காக இருப்பார். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது மஸ்ட்டாக அவங்க டீமில் இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சன்னி சந்து ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் ஆடி 61 ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ இது வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டாக டிஎன்பிலாங்கிறது டவுட்டாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் தான் ஒரு 45 ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் ஆடி 105 ரன் கிட்ட அடித்து 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹரிஷ்குமாருக்குமே சேம் தான். அந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு. அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் போலிங் பண்ணி செகண்டாக பேட் பண்ணும்போது விசி கொடுக்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நிதிஷ் ராஜகோபால் ஒரு நம்பர் 4 இல்லை நம்பர் 3 அந்த பொசிஷனில் இறக்குனாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டவுன் தி ஆர்டராக வந்தாருன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டாப்பில் இறங்குறாருன்னா செகண்ட் பேட்டிங்கில் கூட நீங்கள் விசி கொடுக்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். முகமது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்கார். நம்ம சூப்பராக இருந்திருக்கு. போத் இன்னிங்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான ஸ்மால் லீக் கேப்டனாக தெரிய வராரு. கௌரி சங்கர் ஸ்கிப் பண்ணலாம், பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் பொய்யாமொழி நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தெரியுது. லாஸ்ட் ஒரு 3-4 சீசன்ஸாக செமையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. டிஎன்பிஎலோட ப்ராவோ அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இந்த சீசனில் பெருசாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் இவர் ஓவரில் வந்த கேச்சஸையுமே கொஞ்சம் சேலம் வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் மேட்சஸாக போயிடுச்சு அகெயின்ஸ்ட் திருச்சி. ஸோ இந்த மேட்ச்சில் புது வென்யூ, புது அட்மாஸ்பியர். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கார் அப்படின்னு. ஃபஸ்ட் போலிங் மீண்டும் வீசி உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். யாழ் அருண்மொழி ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணலாம். ராகில் ஷாவை போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ரெண்டாவது போலிங்கில் மச் மோர் எஃபெக்டிவாக இருப்பாருங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் டீம், அதாவது சேலம் ஸ்பார்டன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் ஒரு பிளேஸில் ஹரிநிஷாந்த், விவேக், கவின், சன்னி சந்து, ஹரிஷ்குமார், தென் முகமது, அடுத்ததாக பொய்யாமொழின்னு சொல்லி என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். சிவிசி ஆடலாம் போகலாம்னா பொய்யாமொழி ஃபஸ்ட் போலிங் சிவிசி, தென் பார்த்தீங்க அப்படின்னா கவின் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி, ஹரிநிஷாந்த் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் பிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஹரிநிஷாந்துக்கு நட்ராஜன் 8 பால் போல் பண்ணி 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த பேட்டில் வந்து கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. மதிவானன் பொறுத்த வரைக்குமே 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ். மற்றபடி பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. தென் விவேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஷ்குமார் வந்து 3 முறையும், சிலம்பரசன் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு அகைன்ஸ்ட் விவேக். ஸோ இந்த டீமில் நம்ம பிளேஸ் பேட்டில் வந்து வாசிக்கல. ஸோ அமித் சாத்விக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ராகில் ஷாக்கு அகேன்ஸ்டாக மட்டும் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஹரிஷ்குமார் பொய்யாமொழிக்கு அகேன்ஸ்டாக நம்பர்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. துஷார் ரஹேஜாவை பொய்யாமொழி 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ராதாகிருஷ்ணன் ராகில் ஷாக்கு அகேன்ஸ்டாக 1 முறை. பிரதோஷ் ரஞ்சன் பாலுக்கு பெருசாக பேட்டில் எதுவும் இல்லை. தென் சசிதேவை ராகில் ஷா வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது அலிக்கு பேட்டில் எதுவும் இல்லை. இப்போ நாம் கிரியேட் வச்சுக்கக்கூடிய பெஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா துஷார் ரகேஜா, கவின் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹரிநிஷாந்த், ராஜகோபால், பிரதோஷ் ரஞ்சன் சொல்லி 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் முகமது சந்து, மதிவானன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எக்கு முத்து, ஸோ பொய்யாமொழி, லாஸ்ட்டாக சாய் கிஷோர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் வந்து முகமது, வைஸ் கேப்டன் சன்னி சந்து அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.